இந்து மதத்திற்கு விரோதமாக இருக்கும் சக்திகளுக்கு மக்கள் வாக்களிக்க கூடாது என தமிழக இந்து துறவிகள் குழு தெரிவித்துள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் ஆதீனங்கள், துறவிகள், மடாதிபதிகள் என 11 பேர் தங்களது தேர்தல் நிலைப்பாட்டை அறிவித்தனர். அப்போது பேசிய பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகள், இந்து மதத்திற்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். யார் இந்து மத தொண்டர்கள் என தங்களை அறிவிக்கிறார்களோ, குங்குமம் வைக்கிறார்களோ அவர்களுக்கே ஆதரவளிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்துக்களுடைய கோயில்கள் மட்டும் அரசினுடைய பிடியிலே இருக்கின்றது. அந்த இந்துக்களுடைய கோயிலை தனித்து இயங்கும் வாரியமாக அமைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே குரல் கொடுக்கக்கூடியவர்கள், யாரெல்லாம் நாங்கள் இந்துக்களுக்காக குரல் கொடுப்போம், இந்துக்களுக்காக எங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு இந்து மக்கள் உங்களுடைய நல்ல வாக்கினை அளித்து அவர்களுக்கு மக்கள் தங்களுடைய ஆதரவை தர வேண்டும். பின்னர் பேசிய கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வரர், தெய்வ பக்தி நிறைந்த தமிழகத்தில் ஆன்மீகத்திற்கு எதிராக தலைவர்கள் பேசுவதற்கு கண்டனம் தெரிவித்தார். நம்முடைய கலை கலாச்சாரம் தெய்வ பக்தி நிறைந்த இந்த தமிழகத்திலே அண்மை காலமாக சில அரசியல் தலைவர்கள் ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பான கோஷங்களை போடுவதும், பொது மேடைகளிலே இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதும் மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதாக இருக்கின்றது.